Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பராக தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தயிர் சாதமை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. கோயிலெல்லாம் கிடைக்கக்கூடிய தயிர் சாதத்தோட அதே டேஸ்ட் இந்த மாதிரி தயிர் சாதம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுமே அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரைக்கட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்ததான் கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கோங்க. கறிவேப்பிலை இலைகள் சிறிதளவு, கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தயிர் சாதம் செய்யும்போது காஞ்ச மிளகாய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். கூடவே ஒரு 3-4 சின்ன வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி உள்ளார சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணி இதுக்குள்ளார சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே இஞ்சி ஒரு துண்டை எடுத்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் சேர்க்குறேங்க. நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை இருந்துச்சு, அதை தான் உள்ளார சேர்த்துருக்குறேன். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உர ஊற்றி வச்சுருக்கேன். அது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரையாகிருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தயிரை அப்படியே உள்ளார சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. தயிர் சேர்க்கும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம திராட்சை, நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ், நமக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு சாதத்தை உள்ளார சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நான் தயிர் இன்றைக்கி சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்ப அருமையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ப்ரிப்பரேஷன் தாங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். யூஸ் பண்ணக்கூடிய பொருளுமே ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ரொம்ப குறைவான டைமில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த தயிர் சாதம் நமக்கு இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் சாதம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த தயிர் சாதம் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.